திருச்சிற்றம்பலம். காலபைரவம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. உடல் மன ஆரோக்கியம் எங்கே இருக்கின்றது? இன்றைய நவீன வளர்ச்சி மிகுந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வளர்ச்சியின் காரணமாக தொழில்நுட்ப கருவிகளாலும் வேக வாகனங்களிலாலும் அதீத வளர்ச்சியை இப்போது உள்ள சமூகம் எட்டியுள்ளது. அது மிகவும் பாராட்டத்தக்க ஒன்றாகும். அதே சமயத்தில் உடல் மன ஆரோக்கியத்தில் நாம் எங்கு நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி ஒவ்வொரு தனி மனிதரும் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிந்திக்கையில் உடல் மன ஆரோக்கியம் யாரிடம் இருக்கின்றது, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றிய புரிதல் அவசியம் ஏற்படும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் நாமோ அதை பற்றிய சிந்தனைகள் இல்லை. காரணம், உடல் ஆரோக்கியம் என்பது பிறர் இடத்திலிருந்தும் பிறருடைய பொருட்களில் இருந்தும் வருகின்றன என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். உடல் மன ஆரோக்கியம் என்பது நமக்கு உள்ளாக கொழுந்துவிட்டு எரியக்கூடிய ஒரு ஆற்றலாகும். அந்த ஆற்றல் முறையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இப்பொழுதுள்ள வேக வாகன வளர்ச்சியின் காரணமாக எதை எடுத்தாலும் அது உடனடியாக நிறைவேறிட வேண்டும் என்றும், அது உடனடியாக செயலுக்கு வந்து அதற்கான விளைவையும் தந்துவிட வேண்டும் என்ற மனதும் அதே வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு மொபைல் ஃபோன் நாம் பயன்படுத்துகின்றோம். அதிலேயும் உடனடியாக ஒரு சம்பவமோ அல்லது நாம் எதை தேடுகின்றோமோ அது உடனடியாக வர வேண்டும் என்ற எண்ணம். இதுபோலவே அனைத்தும் மிஷின் என்று சொல்லக்கூடிய இயந்திரத்தனமான மனமாக இன்றைய நிலையில் மாறிவிட்டது. இதற்கு காரணம் முறையாக உணவு எடுத்துக்கொள்ளாமை காரணம். இப்பொழுது உள்ள சமூகம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றது என்றால், நாம் என்ன உணவு எடுத்துக்கொண்டு இருக்கின்றோமோ அதுதான் சரியான உணவு என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். காரணம், ஊடகங்களில் கிடைக்கப்பெறும் விளம்பரங்கள். ஊடகங்களை பார்த்து இதுதான் சரியானது என்று தனக்கு உள்ளாக நினைத்து கொண்டிருப்பது, இவை அனைத்தும் அதற்கு முக்கிய காரணம். அதே சமயத்தில் பல்வேறு செய்திகள் நமக்கு உடனடியாக கிடைத்து விடுகின்றன. காரணம், அனைவரும் மொபைல் பயன்படுத்துவது. அதனால் நல்ல விஷயங்களை காட்டிலும் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சம்பவங்கள், பிறருக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய சம்பவங்கள் இன்று அதிக அளவில் மொபைலில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னவென்றால் ஒன்றும் கிடையாது, தீமைகளே அதிகம். உதாரணமாக, எங்கோ ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டிருக்கும், ஒரு விபத்தோ அல்லது ஏதோ ஒரு சம்பவமோ. நாம் அதை பார்த்தவுடன் நம்முடைய மனநிலை என்னவாகிறது? உடனடியாக அங்கு நாம் செல்கின்றோம். நாம் செல்வதிலே நம்முடைய மனம் செல்கின்றது. இப்படி நடந்திருக்கும், அப்படி நடந்திருக்கும் என்று தேவையில்லாத மன உளைச்சலை நாம் வாங்கிக் கொள்கின்றோம். இவ்வாறாக எங்கு பார்த்தாலும் பரபரப்பான சூழ்நிலை, எங்கு எதை எடுத்தாலும் பரபரப்பான சூழ்நிலை. அவ்வாறு பழகிவிட்ட மனமானது மீண்டும் பழைய நிலைக்கு நம்முடைய மனதை கொண்டு வர வேண்டும். நம்முடைய பாரதம் என்பது ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமியானது இப்பொழுது நாம் பார்க்கின்ற ஆன்மீக பூமி அல்ல. இப்பொழுது ஆன்மீகம் என்றால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? பரிகாரங்கள். இந்த ஆலயத்திற்கு சென்றால் நமக்கு இது நன்மை நடைபெறும். இதற்கும் முக்கியமாக இந்த மொபைலில் உள்ள யூடியூப் மற்றும் தொலைக்காட்சியில் நாம் காண்கின்ற செய்திகள் அனைத்தும் காரணமாக இருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கின்றது, இதற்காக நீங்கள் இந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும், அதற்கு இந்த ஆலயம், குறிப்பிட்ட ஆலயம் செல்ல வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். நாம் இதில் சிந்திக்க வேண்டும்.
நாம் எங்கு சென்றாலும் நம்முடைய எண்ணங்கள் நம் கூடவே செல்கின்றன. உதாரணமாக, நாம் இமயமலையில் உட்கார்ந்து இருந்தாலும் ஒட்டுமொத்த உலகமே நம் எண்ணங்களில் நம்முடைய மனதில் இருக்கின்றன. நம்முடைய எண்ணம் எவ்வாறு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோமோ அதே போன்று எங்கு இருந்தாலும் எண்ணம் செயல்படும். பரிகாரங்கள் என்ற பெயரில் ஆலயத்திற்கு சென்றாலும், ஆனால் நம்முடைய எண்ணங்கள் நம்மளுடைய நல்ல எண்ணங்களாக இருக்கட்டும், தீய எண்ணங்களாக இருக்கட்டும், இதில் குறிப்பாக தீய எண்ணங்களை எடுத்துக்கொள்வோம். அந்த தீய எண்ணங்களோடு நாம் ஒரு பரிகாரங்கள் செய்யும்போது அதற்கு உண்டான விளைவும் தீயவையாகவே இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவ்வாறு இருக்கையில் நாம் இங்கே செய்ய வேண்டியது என்ன? முதலில் நம்முடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை சரி செய்ய வேண்டும். எவ்வாறான எண்ணங்கள் நமக்கு தோன்றுகின்றன, அதை சரி செய்யாமல் நாம் எந்த பரிகாரங்கள் செய்தாலும் அதற்கு பலன்கள் அரிதாகவே கிடைக்கும். அதே போன்று நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் இன்று எவ்வாறு இருக்கின்றன சிந்தித்து பாருங்கள். இரவு உணவு என்பது 11 மணி, 12 மணி, 10 மணி இந்த அளவில் தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதே நம்முடைய குடும்பத்தாரோ அல்லது நட்புகள் என்ன சொல்கிறார்கள்? இரவில் தான் நன்றாக சாப்பிட வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இவ்வாறு சாப்பிட்டு இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நமக்கு என்ன? ஒரு நன்மையும் கிடையாது. தீமைகள் மட்டுமே மிஞ்சுகின்றன. இன்று உடல் பருமன், சர்க்கரை நோய், இருதய பாதிப்பு, இரத்த அழுத்தம், நுரையீரல் சார்ந்த உபாதைகள், வயிறு சார்ந்த உபாதைகள், கிட்னி சிறுநீரகத்தில் கற்கள், பித்தப்பையில் கற்கள், எர்னியா ப்ராப்ளம். இன்றைக்கி பார்த்தோங்க அப்படின்னா எர்னியா பிரச்சனை பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் மூல நோய், பைல்ஸ். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? மலச்சிக்கல். செரிமான கோளாறு ஒன்றே அனைத்து நோய்களுக்கும் அடிப்படை காரணம். எப்போதாவது நாம் சிந்தித்திருக்கின்றோமோ, இரவில் நாம் 10 மணி 11 மணிக்கு உணவு உன்று விட்டு தூங்கச் செல்கின்றோம். உடனடியாக தூங்கியும் விடுகின்றோம். இந்த சமயத்தில் நம்முடைய உள்ளுறுப்புகள் எந்த வகையான நிபந்தனைக்கு, கஷ்டங்களுக்கு ஆட்படுகின்றன என்பதை நாம் யாரும் சிந்திப்பது இல்லை. இன்றைய இருதய பாதிப்பு, இரவில் இருதய பாதிப்புகள் பெரும்பாலும் வருவதற்கு முக்கிய காரணமே நாம் இரவில் தாமதமாக உணவு எடுத்துக்கொள்வதே ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. இதையும் யாரும் சிந்திப்பது கிடையாது. இரவு படுக்கின்றோம், மறுநாள் காலை இல்லை. நேற்று இரவு படுத்த பல பேர்கள் இன்று இல்லை. இது அனைவரும் தெரிஞ்சது. இது அனைவருக்கும் ஒரு நாள் நடந்தே தீரும். அது யாராக இருந்தாலும் விதிவிலக்கு அல்ல. இருப்பினும் அது நம்முடைய விருப்பத்திற்கு இருக்க வேண்டும் என்றால், நாம் முழுமையாக ஆன்மீகம் என்றால் அந்த ஆன்மீக வாழ்க்கையை புரிந்து கொண்டு, ஆன்மீகம் என்பது நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஆன்மாவை உணரக்கூடிய நிலை. அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டால் மட்டுமே முழுமையாக மரணம் என்பது அது நம் கையில் இருக்கின்றது என்பதை நம்மால் உணர முடியும். இவ்வாறு பல்வேறு உடல் மன உபாதைகளுக்கு காரணமாக இருப்பது இன்றைய சமூக சூழல், இன்றைய உணவு பழக்க வழக்கங்கள், அதற்கு ஏற்றாற்போல் தேவையற்ற ரசாயனங்கள் கலந்த மருந்து மாத்திரைகள் அதிகமாக பயன்படுத்துவது, மிக அதிகமாக இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் ஏதாவது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையானதோ அல்லது நம்முடைய உடல் உறுப்புகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது இருக்கின்றதா என்றால் கட்டாயம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதில் என்ன அப்படி இருக்க போகின்றது? முழுக்க ரசாயனங்கள். இன்று உணவில் இல்லாத ஒன்று இந்த ரசாயனங்கள் எதுவுமே இல்லை. நம்முடைய முன்னோர்கள் மருந்தே உணவு என்று உணவையே மருந்தாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இன்றைய சமூகம் எப்படி இருக்கின்றது? மருந்தே உணவு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். காரணம், பல்வேறு வகையான பல பெயர்களில் நோய்கள். நம்முடைய உறுப்புகளுக்கு தனித்தனி மருத்துவம், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனி மருத்துவம். எதுவாக இருந்தாலும் மலச்சிக்கல் ஒன்றே காரணம் என்று புரியாமல் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனி மருத்துவங்களை பார்த்து கொண்டு சம்பாதிப்பதில் பெரும்பகுதி மருத்துவ செலவினங்களுக்கே சென்று விடுகின்றது.
அவ்வாறு இருந்தால் இதில் யாருக்கு நன்மை? தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட தொகை சம்பாதிக்கிறார் என்றால் பெரும் பகுதி மருத்துவத்திற்கே செல்கின்றது. அப்படி இருந்தும் விழிப்புணர்வு கிடையாது. இது எதற்காக ஏற்படுகின்றது என்ற விழிப்புணர்வு இல்லாமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை உடலுக்கும் மனதிற்கும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரே தீர்வு முறையான உணவு பழக்க வழக்கங்கள், சற்று அமைதி. யாராவது இன்று நாம் வெளியில் பயணம் செய்கின்றோம், ரயிலிலோ அல்லது பேருந்துகளிலோ அமைதியாக இருப்பதை பார்த்திருக்கின்றோமா? ஒருவதும் அமைதியாக கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் தூங்கும் வரையில் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். எப்பொழுதாவது மௌனம் நாம் இருக்க முயற்சி செய்கின்றோமா? மௌனத்தில் உடலில் ஏற்பட்டிருக்கும், உடல் மற்றும் மனதில் ஏற்பட்டிருக்கும் அனைத்து உபாதைகளும் நமக்கே தெரியும். மௌனத்தில் இறைவன் நம்மோடு கலந்து உரையாடுகின்றார். எனவே முடிந்தவரை மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். முறையான உணவு பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய கல்வியாளர்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற மன அமைதியின்மை வேறு எவருக்கும் கிடையாது. அந்த அளவிற்கு மதிப்பெண்ணை சார்ந்து இன்றைய கல்வி நிறுவனங்களும் கல்வியாளர்களும் செயல்படுகின்றனர். ஆனால் அவர்களுடைய அறிவோ ஒன்றுமே கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும். சுய அறிவை வளர்த்து கொள்வதற்கும் உடல் மன ஆரோக்கியத்தை பற்றிய அறிவை வளர்த்து கொள்வதற்கும் எந்த கல்வி நிறுவனங்களும் தயாராக இல்லை. அவர்கள் அதை கொடுப்பதற்கு உண்டான எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையும் இன்றைய கல்வி நிலையங்களிலும் கல்வியாளர்களிடம் கிடையாது. அதற்கும் காரணம் பொருளை நோக்கியே பயணம் செய்கின்றோம். அருளை நோக்கிய பயணம், கோயிலுக்கு செல்வதனால் மட்டும் அருள் நமக்கு விடும் என்றால் கட்டாயம் இல்லை. ஏனென்றால் ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கே பல்வேறு வகையான உபாதைகளை பிறருக்கு செய்துவிட்டு தான் ஆலயத்திலிருந்து இன்றைய வருகின்ற நிலை இருக்கின்றது. எங்கு சென்றாலும் அமைதியின்மை, ஆலயம் சென்றாலும் அமைதியின்மை. அங்கேயும் அமைதியாக ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் உட்கார வேண்டும் என்றாலும் கூட அமைதியின்மை, பரபரப்பு. எதற்காக பரபரப்பு? நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? எப்பொழுதாவது சிந்தித்ததுண்டா? நாம் சம்பாதிக்கின்ற பொருள் அது எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி, ஒரு துளி அதாவது நாம் கொண்டு செல்வோமா? காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஒன்றுமே நாம் கொண்டு போவதும் கிடையாது, கொண்டு வந்ததும் கிடையாது. அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை. இயற்கை அன்னையை இன்றைக்கு முழுமையாக சீரழித்து விட்டோம். இயற்கை அன்னையை சீரழித்துவிட்டு நாம் மட்டும் அதன் மீது சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அவ்வாறு இயற்கையை சீரழித்துவிட்டு நாம் மட்டும் இயற்கையை அன்னை அதன் மீது உட்கார்ந்து, இந்த பிரபஞ்சத்தில் பூமியின் மீது உட்கார்ந்து அமைதியாக இருப்போம் என்றால் கிடையாது. இயற்கை அன்னையை பாதுகாக்க வேண்டும். இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். இயற்கையில் கிடைக்கக்கூடியதை பிறருக்கு பங்கிட்டு நாம் வாழ வேண்டும். அனைத்தையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீவனுக்கும் உரிமையுள்ளது. எறும்பு, ஓரறிவு தாவரங்கள் முதல் 6 அறிவு மனித இனங்கள் வரை அனைத்திற்கும் சுதந்திரம் உண்டு தன்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு. நாம் பிற உயிரை கொன்று உண்வதற்கு நாம் கிடையாது. பிற உயிர் வதைக்கப்படும் பொழுது அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய உடலும் மனமும் கட்டாயம் செயல்படும். ஒரு உயிரை கொன்று வதைத்து தின்பதனால் அதே போன்ற பதபதப்பு, மன அமைதியின்மை, இரத்த அழுத்தம், இரத்த கொதிப்பு, அனைத்து உபாதைகளும் கட்டாயம் வந்து நம்மை சேரும். ஏனெனில் அந்த உயிரை வதைக்கும் போது அதனுடைய நிலை, அதனுடைய அச்சம் அனைத்தும் இன்றைக்கு நம்மிடம் அதிக அளவில் இருக்கின்றது. காரணம், அதை நாம் கொன்று தின்பதனால். புலால் என்பது கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. புலால் உணவை முழுமையாக தவிர்க்க வேண்டும். அதனால் நமக்கு ஏதாவது சத்துக்கள் கிடைக்கின்றதா என்றால் கட்டாயம் கிடையாது. புலால் உணவினால் எந்த சத்துக்களும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. நம்முடைய சதையை வளர்க்குமே தவிர நம்முடைய மனதை அது ஒருபோதும் வளர்க்காது. மனதில் அமைதி ஏற்படுவதற்கு அந்த புலால் உணவில் எந்த வகையான வாய்ப்புகளும் கிடையாது.
ஒரு சில மருத்துவர்களும் இன்று நீங்கள் புலால் உணவு உண்ணலாம் என்று சொல்கின்றார்கள். மிகவும் தவறு. புலால் உணவை நாம் முழுமையாக தவிர்க்க வேண்டும். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் வள்ளுவம். இதெல்லாம் எதற்காக கூறிவிட்டு சென்றார்கள்? நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்றவாறு சிந்தித்து பார்த்தால் நமக்கு தெரியும். நாம் ஒரு பழ உண்ணிகள். நாம் பழத்தையே ஒரு காலத்தில் தின்று வாழ்ந்திருக்கின்றோம். அதையெல்லாம் நாம் மறந்துவிட்டு இன்று செயற்கை பொருட்களுக்கு நாம் அடிமையாகி இயற்கை பொருட்களை சீரழித்து விட்டோம். இயற்கையோடு நாம் இணைந்து வாழ வேண்டும். செயற்கை பொருட்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும். இவ்வாறு இருந்தால் மட்டும்தான் எதிர்கால சமூகம் காக்கப்பெறும். வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்கின்றோம். என்ன வளர்ச்சியை கண்டுவிட்டோம்? உடல் அளவில் மனதளவில் நாம் வளர்ச்சியை பெற்றுவிட்டோமா? ஏற்கனவே இருந்த வளர்ச்சியை நாம் இழந்துவிட்டு இன்று நிர்கதியாக நிற்கின்றோம். இதுவா வளர்ச்சி? வளர்ச்சி என்பது அனைத்து துறைகளிலும் இருக்க வேண்டும். ஒருவர் உடல் மன ஆரோக்கியத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி மட்டுமே வளர்ச்சியாக கருதப்படும். மற்றபடி எதுவுமே வளர்ச்சி அல்ல. ஏனென்றால் இந்த உடலானது எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம். ஒரு சனத்தில் நாம் உயிரை இழந்து விடுகின்றோம். ஆனால் இந்த உடல் உறுப்புகளுக்கு இணையானது வேறு ஒன்றுமே கிடையாது. எனவேதான் திருமூலப் பெருந்தகை உடம்பினை முன்னும் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்தோம்புகின்றேனே. அவ்வாறு உடலுக்கு மிக பெரும் முக்கியத்தை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நம்முடைய பாரதம் என்பது உடலுக்கானது. மற்ற அனைத்து இடங்களை காட்டிலும், அனைத்து உலக உருண்டைகள் பல்வேறு பகுதிகளை காட்டிலும் நம்முடைய பாரத பூமியானது மட்டும்தான் ஆன்மீக பூமி என்ற ஒரு அற்புதம் பெயரை பெற்றுள்ளது. இங்கே மட்டும்தான் அதற்கு தகுந்த சூழ்நிலையும் இருக்கின்றது. ஆன்மீகத்திற்கு தகுந்த சூழ்நிலையும் இருக்கின்றது. பல்வேறு இடங்களில் தியானங்கள், சித்தர்கள் வாழ்ந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் பெருமைப்பட வேண்டும். இவ்வாறு உடல் மன ஆரோக்கியத்திற்கு பல்வேறு செய்திகளை கூறலாம். முழுமையாக ஒரு புரிதலை நமக்குள்ளாக ஏற்படுத்தி கொண்டு செயற்கையை விட்டுவிட்டு இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். இயற்கை அன்னையை காப்பாற்றுவோம். நாமும் காப்பாற்றப்படுவோம். திருச்சிற்றம்பலம். கால பைரவம்.